ஈரோடு இரட்டை கொலை எதிரொலி. பல்லடம் சுற்றுவட்டார பகுதிகளில் வாய்க்கால் ஓரமாக தோட்டத்து வீடுகளில் தனியாக வசிக்கும் குடும்பத்தினரை வீடு வீடாக சென்று கணக்கெடுக்கும் பணியில் போலீசார் தீவிரம். கடந்த ஆண்டு நவம்பர் 28ஆம் தேதி நள்ளிரவில் பல்லடம் அருகே சேமரைகவுண்டம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த 3 பேர் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டு 6 சவரன் நகை திருடப்பட்ட சம்பவம் தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இச்சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாமல் போலீசார் திணறி வருகின்றனர். இந்த வழக்கு தற்பொழுது சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் நடந்து 6 மாதங்களில் அதே பாணியில் ஈரோடு மாவட்டம் சிவகிரி சேர்ந்த 2 முதியவர்கள் தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வந்தவர்களும் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டு நகைகள் திருடப்பட்டுள்ளன. இதுகுறித்து போலீசார் 10 தனிப்படை அமைத்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் பல்லடம், பொங்கலூர் ஆகிய பகுதிகளில் பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்ட வாய்க்கால் அருகே தோட்டத்து வீடுகளில் தனியாக வசிக்கும் குடும்பத்தினரை சந்தித்து ஒவ்வொரு வீடாக சென்று பல்லடம், அவினாசிபாளையம், காமநாயக்கன்பாளையம் காவல் நிலையத்தில் சேர்ந்து 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதலாக கோவையில் இருந்து ஆயுதப்படை காவலர்களையும் இந்த பணிக்காக வரவழைக்கப்பட்டுள்ளனர். ஒவ்வொரு வீடுகளிலும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்துமாறு அறிவுறுத்தி வருகின்றனர். மேலும் ஒவ்வொரு வீடாக நோட்டீஸ் வழங்கி சந்தேகப்படும் படியான நபர்கள் நடமாட்டம் இருந்தால் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் அளிக்குமாறும் அறிவுறுத்தி வருகிறார்கள். மேலும் ஒவ்வொரு வீட்டிற்கும் பீட் புத்தகத்தை வழங்கி இரவு நேரங்களில் ரோந்து பணிகளை தீவிரப்படுத்தவும் போலீசாருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 6 மாத இடைவெளியில் திருப்பூர், ஈரோடு பகுதிகளில் ஒரே பாணியில் தோட்டத்து வீடுகளில் தனியாக வசிக்கும் முதியவர்களை குறிவைக்கும் கும்பலிடம் இருந்து பொதுமக்களை காக்கும் வகையில் போலீசார் இந்த தீவிர நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள்.